ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு சீரிஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா ஜித்தி ஐஷக் அப்படின்ற ஒரு சீரிஸ் தமிழ் டபுட்டில் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 எபிசோடு வந்து இருக்குது. ஒரு எபிசோடுமே வந்து ஒரு 25 நிமிஷத்துலேருந்து ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளே வந்து இருக்குது. கிட்டத்தட்ட அந்த 7 எபிசோடுமே வந்து நீங்கள் வந்து முழுசாக பார்த்தா தான் இந்த சீரிஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஏன்னா சில எபிசோடெலாம் வந்து ஒரு 3-4 எபிசோட் போனாலே ஓகே இது பற்றி தான் போயிட்டுருக்கு, இதை நோக்கி தான் போயிட்டுருக்கு, இவங்க தான் வில்லன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். பட் இதில் வந்து நீங்கள் வந்து முழுக்க அந்த 7 எபிசோடு பார்த்தா மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாமல் தான் போயிட்டு இருக்கு. அந்த அளவு வந்து அந்த 7 எபிசோடுமே வந்து போய்கிட்டு இருக்கு. பட் என்ன ஒரு இதுனா வந்து இதோட தமிழ் டப்டு வெர்ஷன் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த வித்தியாசம் தெரியும். ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஹிந்தி சீரீஸ். இதை வந்து நிறைய லாங்குவேஜ் சவுத் இந்தியா லாங்குவேஜஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க ஜியோ ஹாட்ஸ்டாரில். பட் நமக்கு அந்த ஒரு டப்டு வெர்ஷன் அப்படியே நமக்கு தெரியும். நம்ம எப்பவுமே வந்து தமிழில் வந்து வெப் சீரிஸ் பார்க்குறதுக்கும் அதர் லாங்குவேஜ் டப்டு வெர்ஷன் பார்க்குறதுக்கும் நிறையவே வந்து வித்தியாசம் இருக்கும். அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த டப்டு அந்த ஒரு வாய்ஸ் தமிழ் வாய்ஸ் கேட்கும்போது சப்டைட்டிலுக்கும் அதுக்கு வந்து சில டைம் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகாத மாதிரி கூட போகலாம். நிறைய இடத்துல வந்து அந்த சரியாக வந்து மேட்ச் ஆகலை. பட் இருந்தாலும் வந்து சரி ஓகே அதுதான் அந்த ஹிந்தி தான் வந்து ஒரிஜினல், டப்பு தான் நமக்கு தெரியுது, அதனால் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் மட்டும் தான் இந்த சீரிஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து போர் அடிச்சிடும். ஏன்னா இது வந்து ஒரு ஹிந்தி சீரிஸ் தான். ஸோ இந்த நேமே வந்து அந்த ஜித்தி ஐஷக் அப்படின்ற ஒரு நேமுக்கு வந்து பிடிவாதமான அன்பு, பிடிவாதமான லவ் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இது ஏன் வந்து இந்த பேர் வச்சாங்கன்னா இதுலேயுமே வந்து அந்த ஒரு லீட் கேரக்டர் அதித்தி அவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எப்போவுமே வந்து ஹிந்தி சைடில் வந்து நிறைய ப்ராமிசிங்கான ரோல்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. நிறைய யாரெல்லாம் வந்து தயங்கி பண்ணுறாங்களோ அந்த ரோல்லாம் வந்து தைரியமாக வந்து எடுத்து பண்ணுற ஒரு ஆக்டர்ஸ். ஸோ அவங்க தான் வந்து ஒரு லீட் ரோல் வந்து இதில் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க ஒருத்தர் மேலே வந்து ரொம்ப க்ரஷ்ஷாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நடக்குது. அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து இவங்க தேடி போகிறது தான் வந்து ஒரு கதையாகவே வந்து இருக்குது. அதனால தான் அந்த பிடிவாதமான அன்பு, பிடிவாதமான காதல் அப்படின்னு சொல்லி அதிலே வந்து டைட்டில் வந்து வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து அவங்க எல்லாத்தையுமே தேடி போகிறாங்க அப்படின்ற மாதிரி. இன்னொன்று என்ன வந்து இந்த சீரீஸ் வந்து ஒரு 7 எபிசோடு வந்து இருக்குது. நான் முன்னாடியே வந்து சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட வந்து 4-5 எபிசோடு பார்த்தாலும் அது யார் அப்படின்றது வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவு வந்து என்கேஜிங்காக வந்து கொண்டு போயிட்டு இருந்திருக்காங்க. பட் இந்த லாங்குவேஜ் கொஞ்சம் இஷ்யூவாக வந்து இருக்குது. ஸோ இந்த சீரீஸே வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா வந்து எந்த இடங்கள்ல இருந்து அந்த கொல்கத்தாவில் வந்து நிறைய இடங்கள் வந்து காட்டுறாங்க. அதுவும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இன்னொன்று மியூசிக்குமே வந்து இந்த சீரீஸ்க்கு வந்து ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணியிருக்கு. நான் ஏன் வந்து அந்த கொல்கத்தா வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்கன்னா அந்த ஒளிப்போது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. நம்ம இந்த சைடே பார்த்துட்டு அந்த சைடை பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கொல்கத்தாலாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க நிறைய சீன்ஸில். ஸோ இந்த சீரீஸ் வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து இவங்க 2018 காலகட்டங்கள், அதுக்கப்புறம் வந்து 2025 ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 காலகட்டங்களில் வந்து பேரலாக வந்து ஸ்டோரி போயிட்டு இருக்கு. அந்த லீட் ஆக்டர்ஸ் அப்படியே வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டால் வந்து ஸ்கூல் பண்ண மாதிரி தெரியுறாங்க. இப்போ பார்த்தா வந்து அவங்க காலேஜ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து நம்ம கார்பரேட் ஒர்க்குக்கு போவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. 2லேயுமே வந்து அவ்வளோ வித்தியாசங்கள் வந்து இருக்குது. அவ்வளோ அழகாக வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க இந்த ரோலை. ஸோ அதித்தி வந்து இந்த ரோலை வந்து அவ்வளோ அழகாக வந்து தூக்கி சுமந்துருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த 2019 பார்க்குறப்போ வந்து அப்படியே அந்த ஸ்கூல் இதில் வந்து அவ்வளோ மேட்ச் ஆகிறாங்க. இந்த பக்கத்து வந்து அப்படியே ஒரு மெச்சூர்டான ஒரு கேர்ளில் வந்து அவ்வளோ மேட்ச் ஆகிறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேரலான ஸ்டோரி போயிட்டுருக்கு. அவங்க அந்த ஸ்கூல் காலகட்டத்தில் வந்து பக்கத்தில் ஒரு ரொம்ப அவங்களோட ஒரு சீனியர் இருக்கார். அவருக்கு வந்து ஸோ அவங்க அந்த ஸ்கூல் காலகட்டங்களில் பார்க்கும்போது அவங்க வீட்டுக்கு ஒரு 2-3 வீடு தள்ளி ஒருத்தர் வந்து ரொம்ப கொஞ்சம் அவங்களோட வந்து ஏஜ்டாக இருக்கார். பட் ஆனால் ரொம்ப நாலேஜபிளான பர்சனாக இருக்கார். ஒரு கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. நிறைய இன்டர்வியூஸுமே அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து இவங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே தெரியும் போல். ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு வந்து ஸ்டடீஸ் வந்து சப்போர்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டியூஷன்லாம் வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் லீட் கேரக்டர் நடித்த அந்த அதித்திக்கு ஸோ அவர் வந்து கொஞ்சம் ஏஜ்லேயுமே சீனியர். பட் இருந்தாலும் வந்து அந்த ஹீரோயின் நடித்த அதித்தி அவங்களுக்கு வந்து இவர் மேலே வந்து ரொம்ப க்ரஷ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை சொல்ல முடியல. பட் ஆனால் அவர்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு வந்து சங்கர் அண்ணா வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சங்கர்ன்ற அந்த பேரே வந்து ரொம்ப பிரபலமாக இந்த எல்லாம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவர் தான் வந்து சங்கர். இவங்க வந்து யார் மேலே வந்து க்ரஷ்ஷாக இருந்தாங்களோ அவர் தான் அந்த சங்கர். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப க்ரஷ்ஷாக இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நியூஸ் வருது அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு. பட் ஆனால் சூசைட் பண்ணுற அளவுக்கு வந்து அவர் ரொம்ப கோலையோ இல்லை ரொம்ப பயந்த சுபாவமோ இல்லை ரொம்ப தப்பானவரோ அப்படிலாம் இல்லவே இல்லை. ரொம்ப ஜென்யூனான மனுஷன், ரொம்ப நியாயமான மனுஷன். பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து நின்று போராட்டம் பண்ணுற ஒரு மனுஷன். அவர் எப்படி சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படி அவர் அதுவும் நம்மளோட க்ரஷ்ஷாக இருந்தாரே அவர் எப்படி இந்த மாதிரி சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க கார்பரேட் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இவங்க வந்து அவர் மேலே க்ரஷ்ஷாக இருந்தனால அவரை விட்டு இவங்களால் வந்து வெளியிலே வர முடியல. அதே மைண்ட்லேயே ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம வந்து 7 ரெயின்போக்கள்லாம் பார்ப்போம்ல,
நினைவுகள்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி வந்து அப்பப்போ வந்து அவர் வந்து இவங்கள்ட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. நீ ஒன்று என்னை மறக்கலையா, நீ விட்டுட்டு உன் லைஃப்பை பாரு, செல்ஃபிஷ் யார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் இவங்க வந்து இன்னுமே வந்து தன்னோட க்ரஷ் அவரை வந்து நினச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. எப்படி அவர் இறந்து போகலாம், நம்ம அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினச்சோமே ஸ்கூலில் இருந்தேன்னு சொல்லிட்டு இந்த கரண்ட் லைஃப் போயிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வந்து பேரலாக அந்த ஸ்கூல் லைஃப்மே வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ உண்மையிலே அவர் வந்து ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டாரு, அவருக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தால், உண்மையிலே அவர் வந்து யாராச்சும் வந்து கொலை பண்ணாங்களா, இல்லை இந்த சூசைடு பின்னாடி வந்து ஏதாச்சும் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கா, அந்த மாதிரி பிரச்சனைக்கு போகிற ஆளுமே அவர் இல்லை. ரொம்ப ரொம்ப ஜென்யூனான மனுஷன். இன்னொன்று வந்து அவர் வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. ஒரு உமன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து அந்த மாதிரி ஏதோ இஷ்யூ பண்ணாருன்னு அந்த மாதிரி ஆளும் இல்லை. ஸோ ஏன் வந்து இதெல்லாம் நடக்குது, ஏன் திடீர்னு அரெஸ்ட் பண்ணும், ஏன் திடீர்னு வந்து அவர் சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆளாக பிடிச்சி ஏன் இதுக்கு பின்னாடி நடந்துச்சு, இவர் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, அந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க யார், அவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஸோ இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் தேட ஆரம்பிக்கிறது தான் வந்து இந்த ஒரு கதையாகவே இருக்குது. ஸோ நமக்கு தமிழ் டபுளில் பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது இன்னொன்று வந்து தமிழ் முகங்கள் வந்து இதில் எதுவுமே இல்லை. அதுவுமே இந்த ரெண்டு விஷயம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது தவிர வந்து சீரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப என்கேஜிங்காக தான் வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டில் யார் உண்மையிலே இதுக்கு பின்னாடி இருக்கா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதா வந்து இந்த சீரீஸாக இருக்குது. உண்மையிலே வந்து அது அதித்தி வந்து அவங்களோட மெயின் லீட் ரோல் வந்து இதில் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த சீரீஸை வந்து என்கேஜிங்காக கொண்டு போயிட்டுருக்காங்க. அந்த ஸ்கூலில் காட்டட்டும், அங்கே வந்து சின்ன பிள்ளைத்தனமாக விளையாடுறது, ஃபேமிலி கூட ஜாலியாக இது பண்ணுறது, தம்பி கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்குது, அம்மா அப்பா கூட வந்து ஜாலியாக வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் கிட்டப்பில் வந்து அவ்வளோ ஒரு சுட்டித்தனம் பண்ணுறாங்க. அதுவுமே செட் ஆகுது. அதே நேரத்தில் வந்து 2019 இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வந்தோன்னே இங்கே வந்து ஒரு மெச்சூரிட்டிக்கெல்லாம் அதே மாதிரி தன்னோட க்ரஷோட நம்ம கல்யாணம் பண்ண முடியே சூசைட் பண்ணிட்டாரே, அதுக்கு பின்னாடி நிறையா பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றி யோசிச்சுக்கிட்டும், தன்னோட குடும்பத்தை வந்து நான் தான் மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி யோசிச்சுக்கிட்டும், தன்னோட க்ரஷ்ஷாக இருந்தாங்கல்ல அவரோட அம்மாவுமே வந்து இப்போ வந்து ரொம்ப முடியாமல் இருப்பாங்க, அவங்களையும் பார்த்துக்கிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அதே நேரத்தில் வந்து ஆஃபீஸில் உள்ள பிரச்சனைலாம் வந்து சமாளிச்சுக்கிட்டு, ஸோ அந்த ஒரு மெச்சூர்டான ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு கேர்ளாக இருக்கட்டும், இந்த ரெண்டு கேரக்டர்லையுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து பொருந்தி போகிறாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக லீட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ் வந்து மொத்தமாக அவங்கள சுற்றி தான் போகுது. அதுக்கு பின்னாடி உள்ள கேரக்டர் ஒன்றா தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு போகுது. முழுக்க இவங்கள சுற்றி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க கூட வந்து அந்த ஆஃபீஸில் வந்து ஹெல்ப் பண்ணுற அவருமே வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்களோ வந்து அவருமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. பட் ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த பையன் மேலே லவ்வே வராது. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த சங்கர் அவர் மேலே தான் வந்து ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். அவர் சூசைட் பண்ணிக்கிறதுனால தான் வந்து இந்த சீரீஸே வந்து அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டு இருக்கும். பட் இருந்தாலும் அந்த பையன் வந்து ஆஃபீஸ்லேயே ஒரு கோவர்க்கராக அந்த பையன் வந்து இவங்க பின்னாடியே இருப்பார், நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவரோட கேரக்டருமே வந்து ரொம்ப ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். ஸோ இதுதான் இந்த மாதிரி சீரீஸ் தான் இப்படி தான் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ உண்மையிலேயே அந்த மர்டருக்கு பின்னாடி என்ன இருந்துச்சுன்னு சொல்லி இவங்க தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதை வச்சு தான் வந்து இந்த ஒரு 7 எபிசோடுமே வந்து போயிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த தமிழ் டபுட்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தமிழ் முகவங்களாம் இருக்காது. ஏன்னா அது ஹிந்தி சீரிஸ் இதெல்லாம் வச்சுட்டு பார்த்தா கண்டிப்பாக சீரிஸ் வந்து ஓரளவு என்கேஜிங் தான் போகுது. பட் நிறைய டல் மூமெண்ட்டுமே கொஞ்சம் தான் இருக்குது. ஏன்னா சில விஷயம்லாம் வந்து ரொம்ப இழுத்து அடிச்சுட்டு தான் வந்து அடுத்த எபிசோடு வந்து கொஞ்சம் நகர்த்துற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வந்து அப்படி சீட் நுனியில் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு சீரிஸ்னால் கண்டிப்பாக அப்படிலாம் இல்லை. ஓரளவு கொஞ்சமாக என்கேஜிங்காக போயிட்டு ஒரு ஆவரேஜாக போய் கொஞ்சம் நல்லா முடிக்கிற மாதிரி இருக்குது. பட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. அவங்க காட்டின இடங்கள், ஷூட் பண்ண இடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் தமிழ் டபுட்ஸில் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது, பாருங்கள். நன்றி.